அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்து. ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். போன வாரம் நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. வீடியோ எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கான சோக கதை என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் ஒரு குட்டி விலாக் மூலமாக உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வாரத்தில் 2-3 நாள் என்ன லஞ்சுக்கு சமைக்கலான்ட்டு டவுட்டாகவே இருக்கும். ஸோ அதை ஹெல்ப் பண்ணுற வகையில் 2-3 ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும். இந்நாள் வரைக்கும் நான் மினி விலாகு காலையில் 7:30 ஷார்ப்பாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளில் என்னால் 7:30க்கு போஸ்ட் பண்ண முடியல. 7:30 இல்லைனா 11 o'clock இந்த மாதிரி மாற்றி மாற்றி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, போன வருஷம் நம்ம குட்டீஸ் யூகேஜியில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அன்னன்னைக்கு எடுக்கிற மினி விலாக் என்னால் எடிட் பண்ணி நைட்டு 11 o'clock 12 o'clock ஆனால் கூட நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அடுத்த நாள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போது அந்த சுச்சுவேஷன் அப்படியே தலைகீழ இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கூல்லேருந்து கொடுக்குற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நானுமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ்லாம் எடுத்து எடிட் கூட பண்ணிவிடுவேன். ஆனால் சில டைம்லலாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு சுத்தமாக டைம் கிடைக்காது. வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு குட்டீஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் மொபைல் யூஸ் பண்ண சுத்தமாக முடியல. அதுதான் ரீசன். அதனால தான் இப்போ ரீசன்ட் டைமில் நம்ம மினி விலாக் காலையில் 10 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். 10 மணிங்கிறப்போ என்ன ஆகும்னா, குட்டீஸை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா கிடைக்கிற டைமில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 10 மணியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. ஸோ நம்ம சேனலில் இனி மினி விலாக் காலையில் ஷார்ப்பாக 10 மணிக்கு போஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த விலாக் வீக் டேஸில் எடுத்தது. வழக்கமாக காலையில் நம்ம குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அன்றைக்கி தலைவர் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்க. போன சம்மர் ஹாலிடேக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ 2-3 இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் இல்லாமலே போயிடுச்சு. மெயின்டைன் பண்ண முடியல. நல்ல கண்டிஷனில் இருந்தது என்னென்னா, மணி பிளான்ட்டும் இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் தான். மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நர்சரி போயிருந்தப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்டோர் பிளான்ட் வாங்கிட்டு வரணும்னு வாங்கினது தான் இந்த ஜிஜி பிளான்ட். இன்னொன்று அந்த கேக்டஸ் இன்டோர் பிளான்ட்டு. கேக்டஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பொதுவாகவே கேக்டஸ் வெரைட்டியை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும், அது பாட்டுக்கு இருக்கும். எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. ஜிஜி பிளான்ட் எனக்கு தெரியல, இந்த வாட்டி தான் வாங்கி வச்சு பார்த்துருக்கேன். இனி போக போக தான் அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். 2-3 பாட் அப்படியே எம்டியாகவே இருந்தது. ஒரு வழியாக அதில் இன்டோர் பிளான்ட் வாங்கி செட் பண்ணியாச்சு. என்னெல்லாம் விட்டால் வீடு ஃபுல்லாக செடி வாங்கி அடுக்கிற டைப் தான். ஊரில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போ நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம். 5 நாளோ 10 நாளோ லீவ் கிடச்சிதுன்னா ஊருக்கு போக தான் பார்ப்போம். அந்த மாதிரி டைமில் செடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் மட்டும் வாங்கி வச்சு அப்படியே அழகு பார்த்துக்கிறது. ஸோ இப்போது என்னோடய சோகம் எதை பற்றினது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யாரால் இதை ரிலேட் பண்ண முடியுதுன்னு சொல்லி பாருங்கள். என்னோடய லைஃப்பில் ஸ்கூல் டேஸ் முடிஞ்சதும் ஒரு 6 வருஷம் காலேஜ் லைஃப் ஹாஸ்டலில் தான் இருந்தேன், கோயம்புத்தூரில். ஸோ அப்போ கூட நான் இந்த அளவுக்கு ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணதே கிடையாது. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான லைஃப் ஸ்டைலாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம். அந்த டைமில் பெருசாக எந்த கவலைகளும் நமக்கு இருக்காது. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, என்னோடய காலேஜ் மேட்டே வீட்டு பக்கத்தில் அவளும் ஃபேமிலியாக குடியிருந்தாங்க. ஸோ ஒரு காய்கறி வாங்குறதுக்காக இருக்கட்டும், கோவிலுக்கு எங்கே போகிறதுனாலும் சேர்ந்தே போவோம். ப்ளஸ் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்க. ஸோ ஒரு ஈவினிங் நமக்கு வெளியில் போகணும், வீக்கெண்டில் வெளியில் போகணுன்னா கூட நமக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம யார் வீட்டுக்காச்சும் போவோம். இன்னொன்று பெங்களூரில் சுற்றி பார்க்குறதுக்கு இடங்கள் அதிகமாக இருக்கும். மெயினாக பார்க் இருக்கும். அதுவே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து சொந்த ஊரில் 1 வருஷம் இருந்தோம். அது அந்த கொரோனா பீரியடில். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் அடுத்த ஜாப் ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஜாப் தேடிட்டே இருக்கிற டைமில் எங்கள் நேரம் பார்த்திங்கன்னா சென்னையில் எந்த ஆஃபருமே கிடைக்கல. எல்லாமே அந்த ஹோல்டுலேயே வச்சுட்டு இருந்தாங்க. பட் நமக்கு அந்த 3 மாதம் தான் நோட்டீஸ் பீரியட் இருக்கும். அந்த டைம்லேயும் கிடைச்ச ஜாப் எல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர், அதுக்கப்புறமா திருவனந்தபுரமாக இருந்துச்சு. ஸோ நம்ம
குட்டீஸை ஸ்கூலுக்கு சேர்க்கும்போது நமக்கு தமிழ் லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்க்குறப்போ பெங்களூரை விட திருவனந்தபுரத்தில் ஒரு ஸ்கூலில் இருக்குது அப்படிங்கிற ரீசனால தான் நாங்கள் திருவனந்தபுரம் சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம இங்கே திருவனந்தபுரம் வந்து இது 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து எனக்கு பெருசாக எதுவுமே தோணலை. ஏன்னா குட்டீஸ் யூகேஜி படித்த டைமில் அடிக்கடி லீவ் கிடைக்கும். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால எனக்கு பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. இப்போது ரீசெண்டாக ஒரு 4-5 மாதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். மெயின் ரீசன் என்னென்னா இங்கே பக்கத்தில் நமக்கு டக்குன்னு போகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, அண்டு ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு யாருமே இங்கே இல்லை. இன்னொன்று இதுவுமே அதர் ஸ்டேட்டு, அந்த லாங்குவேஜ் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். கோர்ஸ் போகிற பிளேஸ்லேயும் நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, பட் அதை கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னொன்று குட்டீஸ்க்குமே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் வந்து மலையாளம் அப்படிங்கிறதுனால குட்டீஸ்க்கும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது, பட் அது போக போக பழகிடும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க அவங்க ஓரளவுக்கு பழகிக்குவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு யோசிச்சு ரொம்ப ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. நான் ரொம்ப ஆசைப்பட்ட பிளேஸ் வந்து பெங்களூருக்கு அப்புறமா சென்னை. ஏன்னா அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், என்னோட தங்கச்சியும் அங்கே தான் இருக்கா. ஸோ நம்ம டக்குன்னு எங்கேயாச்சும் வெளியில் போகணும்னு நினச்சா கூட மாற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு நமக்கு கொஞ்சம் அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஊர் நினப்பு வந்து பெருசாக வராது. ஹஸ்பண்ட் வந்து திருவனந்தபுரம் சூஸ் பண்ணும்போது சொன்ன விஷயம் என்னென்னா, நமக்கு ஊர் பக்கம் 2.5 மணி நேரம் தான் ட்ராவல், நம்ம அடிக்கடி வந்து போய் இருக்கலாம், அப்போ நமக்கு பெருசாக எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு. ஆனால் இப்போது குட்டீஸோட ஸ்டடீஸ்க்காக என்ன பண்ணுறோம், 2 நாள் லீவ்னாலும் நம்ம ட்ராவல் போயிட்டு வந்தோம் அப்படின்னா டயர்டாக இருக்குங்கிறதுனால அங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. ஸோ இப்போ 2க்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஊர் பக்கத்தில் இருக்கும், அங்கே போக முடியல, சுற்றி ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்க யாருமே இல்லை. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரீசெண்டாக மனசில் வந்து ஒரு ஆழமான பாதிப்பை வந்து கொடுத்துருக்கு. என்னால் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்களோ இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத வந்து என்னோடய லைஃப்லேயே இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே பெங்களூரா சென்னையாக இருந்தால் சுற்றி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒரு ஆள் இங்கே இருந்தால் கூட மனசுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் இப்போ ரீசெண்டாக அந்த வயநாடு இன்சிடெண்ட்லாம் கேட்டதுக்கப்புறமா என்னடா வாழ்க்கை இது, ஒரு நிமிஷம் கூட நிரந்தரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட ஃபீல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் பார்க்குறப்போ, அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்குறப்போ இன்னும் வேதனையாக இருக்குது. நமக்கு நம்ம கஷ்டம் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் சுற்றி நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் நாளுக்கு நாள் வந்து பெட்டர் ஆகிட்டே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பட் ஒரு விஷயத்துலேயே நம்ம ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து அது பாதிக்கும். இப்போ எனக்கு இருக்கிற நிலைமை கண்டிப்பாக நாளைக்கு மாறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு வாசகம் சொல்லுவாங்கல்ல, தோள் கொடுப்பான் தோழன்னு, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து இப்போ தான் எனக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. நான் இந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறதே என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தான். சொந்தக்காரங்களை எல்லாம் விடுங்க, நம்ம மனசு விட்டு உண்மையை வந்து ஷேர் பண்ணுறதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். ஸோ நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் அப்படி அமைஞ்சிட்டா கூட ஒரு பாசிட்டிவிட்டி தான். என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ஃபேமிலிக்கிட்டேயோ மணிக்கூர் கணக்கிலே உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம கூடவே அவங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஃபீல் வந்து ஒரு தனி சந்தோஷம் தான். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ என்னோட சோகத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்லி அந்த சோகம் உங்களை தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் வீடியோஸ் போடுறதே நம்ம வீடியோவை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ போன வாரத்தில் வந்து நான் 3 தொக்கு ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். 3மே வந்து பெர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அதில் ஒன்று வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று தான், புளியோதரை. இன்னொன்று பார்த்திங்கன்னா மல்லி இலை இருக்குல்ல, அதில் வந்து ஒரு தொக்கும், கருவேப்பிலையில் வந்து ஒரு தொக்கும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த 3 தொக்குக்குமே பார்த்திங்கன்னா புளி வந்து தேவைப்படும். அதுலேயும் புளியோதரைக்கு வந்து மெயினே வந்து புளி தான். அதனால் 2 பெரிய லெமன் சைஸ் அளவில் வந்து புளியை வந்து ஊற வச்சுருந்தேன். மற்ற 2 தொக்குக்கும் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சாச்சு. புளியை நம்ம ஊற வைக்கும்போது வெந்நி தண்ணியில் ஊற வச்சோன்னா புளி வந்து நல்லா சீக்கிரமாக ஊறி வந்துடும். இந்த 3 தொக்குக்குமே பூண்டு அதிகமாக தேவைப்படும். அதனால் கையோட பூண்டையுமே வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லா தொக்குக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரை தொக்கில் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த 3 தொக்கும் நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன லஞ்சு சமைக்கிறதுன்னு தெரியாத டைமில் இந்த தொக்கில் கொஞ்சமாக எடுத்து ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு புளியோதரை தொக்குக்கு 1.5 ஸ்பூன் முழு மல்லி வாசனை வர்றது அளவுக்கு தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, இதையும் வந்து நல்லா அது வெடிக்கிற அளவுக்கு வந்ததும் எடுத்து தனியாக மாற்றிக்கலாம். இப்போது நம்மளோட தொக்குக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா அதையும் வந்து தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய்
சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் இருந்ததுனால 2 சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை தனியாக அந்த எண்ணெயில் வறுத்து அதையும் மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொக்குலாம் ரெடி பண்ணும்போது நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பூண்டு, கருவேப்பிலை, 2-3 காஞ்ச மிளகாய் வந்து பிச்சு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதையெல்லாம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கணும். புளியோட சக்கை எதுவும் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு 2வது ஒரு வாட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே நம்ம கரைச்சி ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போது இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பொடியை சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்ம அதை புளி சேர்த்த உடனே அது வந்து கொஞ்சம் தெரிக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. கடைசி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்ப்போம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அடுத்து மல்லி இலை தொக்கு, இதுக்கும் கிட்டத்தட்ட சேம் ப்ரொசீஜர் தான். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கட்டளவு மல்லி இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய தண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் முழு மல்லி இதை தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு இதை லைட்டாக வெடிச்சு வர அளவுக்கு வச்சுட்டு இதையுமே தனியாக மாற்றி வச்சுக்கணும். இப்போ அடுத்து நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய் அதையும் வந்து தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி மாற்றி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் 2 சின்ன துண்டு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே பொரிச்சு இதையும் மாற்றி வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க புளி, ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை நல்லா அந்த ஜூஸ் எல்லாத்தையும் ஒரு வடிகட்டி வச்சு வடித்து இந்த மல்லி இலை கூட சேர்த்துட்டு மிக்ஸியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா பாத்திரத்தில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த தொக்கையும் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டு அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு அது வற்றி வந்துச்சுன்னா சூப்பரான மல்லி இலை தொக்கு ரெடி ஆகிடும். அதில் கொஞ்சமாக சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த தொக்கு ரெசிபி போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க தன்ஷிகா, சஃபி, மூவிஷா ஸ்ரீ, சாம்சன் ஜான்பால், சமந்தா, தனலக்ஷ்மி, வேலவன், செல்வரக்ஷிகா, சுஜிதா, ஜெபிஷா உங்கள் எல்லாத்துக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் சொல்ல சொன்னவங்க ஹேமமாலினி, முத்து, தீபா உங்கள் எல்லாத்துக்குமே பெரிய ஹாய். அவ்வளோதான். நல்லா மணக்க மல்லி இலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு கூட இந்த மல்லி இலை தொக்கு வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கொஞ்சமாக தொக்கு எடுத்துகிட்டு அது கூட நம்ம ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்பளமோ இல்லைனா மிக்சர், சிப்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து கடைசியாக நம்மளுடைய கருவேப்பிலை தொக்கு. இதுக்கு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது கூடவே காரத்துக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே புளி கரைச்சி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இப்போ எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கருவேப்பிலை தொக்கு வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நம்ம வீடியோட எண்டிங்க்கும் வந்தாச்சு. இந்த ரெசிபி எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம டெய்லி மினி விலாக்ஸில் பார்க்கலாம். எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். டேக் கேர். பை.